Hi friends, welcome to Art with Lyra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் யம்மியான சைவ நெத்திலி மீன் குழம்பு தாங்க. வாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு வாழைப்பூவை நல்லா எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தென் 2 நல்லெண்ணெய் பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். உப்பும் மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிள்ளை 10லேருந்து 15 இலைகள் வந்து எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 4 வந்து நீல வாக்கில் கீரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி வந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கை நிறைய எடுத்துக்கோங்க. பூண்டு 6 பல்ல குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சோம்பு வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் கடுகு ஒரு 1 டீஸ்பூன். லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அரை மூடி தேங்காய். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் மஞ்சத்தூளையும் உப்பையும் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்து அதோட துவர்ப்பு தன்மை வந்து ஃபுல்லாக போகணும். அந்தளவுக்கு வெந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 15 to 20 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட சைவ நெத்திலி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்மளோட புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இப்போ இதில் எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிடலாங்க. உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சோம்பு இடித்து வச்சுருந்தது, கரம் மசாலா, மிளகுத்தூள், கடைசியாக சாம்பார் பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க. தென் வந்து நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து பியூரி ஆகணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட சைவ நெத்திலியை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த புளி கரைசலையும் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை வந்து கூட சேர்த்துக்கலாம். சென்னை சைடில் யாருமே வந்து மீன் குழம்பு அப்படிங்கும்போது தேங்காய் வந்து சேர்க்க மாட்டாங்க. பட் சவுத் தமிழ்நாடு சைடில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து இந்த தேங்காய் சேர்ப்பாங்க. அது சேர்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணும்போதே கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிடுங்க. நான் அப்போ மறந்துட்டேன், அதனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அந்த கொத்தமல்லி வந்து எவ்வளோ நேரம் கொதிக்குதோ அந்தளவுக்கு ஒரு ரிச் டேஸ்ட் வந்து இருக்கும்.
நம்மளோட சைவ நெத்திலி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பாடோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி நான்வெஜ்ஜில் நெத்திலி குழம்பு இருக்குதோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். See you in next another interesting video friends. Bye bye.